மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா A1 டிரான்ஸ்போர்ட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். ஸோ உங்களுக்கு போர்டு தெரியுதா இல்லையான்னு தெரில, ரொம்ப ஃபேட் ஆகி போச்சு. ஸோ எதுக்காக இந்த லொக்கேஷனில் இருந்து அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் குடோனுக்குள்ளே இருந்து வீடியோ போட்டிருந்தா போர் அடிச்சு போயிடும் இல்லையா? அதனால தான் கொஞ்சம் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் A1 முன்னாடி நின்று ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி ஒரு 4 மூட்டை நூல் வந்து A1ல் நம்ம எங்கே போகுதுன்னா மாதவரத்துக்கு வந்து ஒரு 4 மூட்டை நூல், அதுக்கப்புறம் ராணிப்பேட்டைக்கு ஒரு 50 கிலோ துணி வந்து அனுப்புகிறோம். ஸோ ராணிப்பேட்டைக்கு போகிற துணி பார்த்திங்கன்னா MSS, ஸோ மாதவரத்துக்கு A1ல் போட்டுவிடுது. ஸோ இன்றைக்கி என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட பைபேக்குன்னு சொல்லி துணி வாங்கிட்டு நிறைய பேர் வெளியில் நூலாக பிரித்து சேல்ஸ் பண்ணுறீங்க. ஸோ இது மூலமாக எனக்கு லாஸ் ஆகுது. ஸோ 50 ரூபாய்க்கு வந்து பைபேக்குன்னு சொன்னால் துணி கொடுக்குறேன், வெளியில் நீங்கள் விற்றுக்கிற மாதிரி இருந்தால் 53 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிறைய பேர் பைபேக்குன்னு சொல்லி கிலோ 50 ரூபா ரேட் போட்டு வாங்கிட்டு நூலை வெளியில் விற்றுக்குறீங்க. உங்களுக்கு கூடுதல் லாபம் வருதுன்னு நீங்கள் அப்படி பண்ணுறீங்க, தப்பு இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு அதிகமாக லாபம் கிடைக்கிறது. ஆனால் எனக்கும் லாபம் வரணும் இல்லையா? நீங்கள் நூலை திருப்பி கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு லாபம். நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் நூல் வராமல் வந்து நம்மளுக்கு லாபம் கிடையாது. அதனால தான் துணி வந்து 53 ரூபா போட்டு கொடுக்குறது. ஸோ நீங்கள் வந்து தயவு செஞ்சு யாரெல்லாம் நம்மக்கிட்ட பைபேக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு வெளியில் நூலை விற்றுருக்கீங்களோ அவங்க வந்து கிலோவுக்கு 3 ரூபா போட்டு நம்மளுக்கு நீங்களே நேர்மையாக வந்து நம்மளுக்கு ஜிபே பண்ணி விடுங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா துணி எடுக்கிற எல்லாருக்குமே வந்து பைபேக்குன்னு சொன்னாலும் சரி, வெளியில் விற்றுக்கிறனாலும் சரி 53 ரூபா பைபேக் கொடுத்தீங்கன்னா அந்த 3 ரூபா ரீஃபண்ட் வர மாதிரி உங்களுக்கு நூல் அமௌண்ட்டில் சேர்த்து போட்டு விடப்படும். ஓகேவா? ஸோ இன்னிலிருந்து இந்த ரூல்ஸ் வந்து அமலுக்கு வருது. பைபேக்குன்னு நீங்கள் புக் பண்ணிங்கனாலும் இனிமேல் வந்து 53 ரூபா தான் 1 கிலோ துணி. ஓகே, நல்லா ஃபைன் துணியாக இருக்கும், துணியை பற்றி எந்த குறையும் இல்லை. ஸோ இந்த சொல்லோன்னு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். தேங்க்யூ.